எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது, அதாவது 12th ஹிஸ்ட்ரியில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதுக்குண்டான புக் பேக் ஆன்சரை பார்க்க போகிறோம். முதல்ல 1 மார்க் அனைத்து பாடத்துக்கும் நாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு காணொளி வரும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. முதல் கேள்வி, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? இதுக்கு சரியான விடை 1915. 1915. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. 1835. அடுத்து, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை அரவிந்த் கோஷ். அரவிந்த கோஷ். ஏன்னா மற்ற அனைவருமே கீழை உலக அறிஞர்கள். கீழை உலக அறிஞர்கள். அடுத்து நான்காவது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர்? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, பாருங்க, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்கிறது பாலகங்காதர திலகர், கேசரி, இது ஒரு பத்திரிகை. அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல். அடுத்து மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸ். மெட்ராஸ் டைம்ஸ். அப்போ இதுக்கு சரியான விடை 3142 தான் சரியான விடை. பாலகங்காதர திலகர், கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸ். அடுத்து ஆறாவது கேள்வி, பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு ஆப்ஷன் இ மட்டும்தான். சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்தது ஏழாவது கேள்வி, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் இ, அதாவது முதல்ல சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கு அடுத்தது இதிலிருந்து இந்திய சங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சங்கத்துக்கு அப்புறம் கிழக்கிந்திய சங்கம், கடைசியாக தான் சென்னை மகாஜன சங்கம். அப்போ 3, 4, 1, 2 என்பது தான் சரியான விடை. ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா கவனிங்க, கவனித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது. உங்களுக்கு போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க,
அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆன்சர் சரியாக எழுதணும். அடுத்தது 8வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம். அடுத்து 9வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. WC பானர்ஜி. அடுத்தது 10வது கேள்வி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர். அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. ஆங்கில அரசாங்கம் கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. சரி. காரணம் பார்க்கலாம். இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. தவறு. அப்போ ஆப்ஷன் இ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து ஒடிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது? கூற்று 1. 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒடிசாவில் பட்டினியால் இறந்தனர். சரி. அடுத்து பஞ்சகாலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கிலேய அரசு ஏற்றுமதி செய்தது. சரி. அடுத்து ஒடிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. சரி. இந்த 13வது கேள்விக்கு சரியான விடை இவை அனைத்தும் சரி. இவை அனைத்தும் சரி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. அதாவது 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 13 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். நன்றி.